ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். அக்ஷய திருதி சொன்னாலே கோல்டு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பயங்கரமாக இருக்கும். நகைக்கடையிலலாம் வந்து செய்கூலி சேதாரம் இதில் எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் சென்டிமெண்ட்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன காயின் ஆச்சு மினிமமாக வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. காசு நிறைய இருக்கிறவங்க தாராளமாகவே வாங்கலாம். ஸோ பேசிக்காகவே அது ரொம்ப நல்ல விஷயம், தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேற எந்த மாதிரியெல்லாம் கோல்டு வாங்கலாம், அதாவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆன்லைனில் கோல்டு நீங்கள் வாங்கலாம், கோல்டு ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் கோல்டு ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் பெர்ஃபார்மிங் பண்ணுற 3 கோல்டு ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணணும்னு கைட் பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ இப்போ நம்ம டாப் 3 பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். மூணாவதா இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் கோல்டு ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2% தான் இருக்கு. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 555 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா more than 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP மூலமா பண்ணலாம். மாசம் 105 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சமா பண்றீங்கன்னா கூட மினிமம் 105 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல டாக்ஸேஷன், டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ், உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் உங்களோட கெயின்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 27.75% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 20.98% கொடுத்திருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 5000 SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் 1.8 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் ஒரு 95,000 ரூபாய் சேர்ந்து 2.76 lakh உங்க கையில இருந்திருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் கோல்ட் டைரக்ட் பிளான் குரோத். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.17% இருக்கு. எக்ஸிட் லோட் 1%. இந்த ஃபண்டுமே பாத்தீங்கன்னா 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1%. அதுக்கப்புறமா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 944 crores இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே more than 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் SIP 105 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 105 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் இந்த ஃபண்டுமே ஹை ரிஸ்க்ல வரும். டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் வந்து ஆஸ் பர் யுவர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப். இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 28.55% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 20.71% கொடுத்திருக்கு. இந்த ஃபண்ட்ல நீங்க ஒரு 5000 rupees SIP 3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்நேரம் 1.8 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 94,000 சேர்ந்து 2.74 lakhs உங்க கையில இருந்திருக்கும். அடுத்ததான் நம்பர் 1ல இருக்க ஃபண்டை பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா UTI கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் டைரக்ட் growth. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.16% இருக்கு. எக்ஸிட் லோட் சேம் 1%. 15 டேஸ்க்குள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் 15 டேஸ் நோ எக்ஸிட் லோட். ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 225 கோடி இருக்குங்க. உள்ள லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா more than 2.5 years தான் மார்க்கெட்ல இருக்கு. 2022 அக்டோபர்ல தான் லான்ச் ஆச்சு இந்த ஃபண்ட். பெஞ்ச் மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் இந்த ஃபண்டுக்குமே டாக்ஸேஷன் ஆஸ் பர் யுவர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப். ஸோ இந்த ஃபண்டுக்கு 3 இயர்ஸ் டேட்டா இல்ல. ஸோ லாஸ்ட் 3 months கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 16.67%. 6 months கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 19.69%. லாஸ்ட் 1 இயர்ல கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 29.65% கொடுத்திருக்காங்க. இந்த ஃபண்ட்ல சப்போஸ் நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் ரொக்கமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களேன் ஒரு 1 இயர் முன்னாடி, இன்னும் 29,647 ப்ராஃபிட் சேர்ந்து 1.3 lakh கிட்ட உங்க கையில இருந்திருக்கோங்க. ஸோ ஏன் இதுல ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பிசிக்கலா நீங்க கேரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அண்ட் இதுல வேஸ்டேஜ், செய்கூலி, சேதாரம் இந்த மாதிரியான சார்ஜஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இதுல எதுவும் லிமிட்டும் கிடையாது, எவ்வளவு நாளும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைன்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்றதோட இல்லாம ஆன்லைன்லயே ரிடம்ஷனும் பண்ணினா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரக்டா கிரெடிட் ஆயிடும். கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். இதே நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுமே ETFல தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது. ஆர் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாம வேற என்னெல்லாம் கொடுக்குறோம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா கூட நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நாங்க கைட் பண்றோம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Bye bye.